ஒரு வழியாக பராசக்தி படம் பார்த்து முடிச்சாச்சு. சூப்பரான கதையில் ஒரு சுமாரான ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லணும். ரியல் ஸ்டோரி ஆஃப் பராசக்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1937 ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. யார் தலைமையில் நடந்துச்சுன்னா ராஜாஜி அவரோட தலைமையில் நடந்தது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை கட் பண்ணோம் அப்படின்னா 1964 ஹிந்தி மொழி தான் வந்து கட்டாய மொழியாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி நடந்த ஒரு டைம். ஸோ அதை வந்து யார் செஞ்சா யார் பண்ணா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை வந்து தலைமையேற்று அதை தடுத்தது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி நிறைய உயிர் பலிகள்லாம் போய் அப்பயே நிறுத்தப்பட்டது. ஸோ இதுதான் ரியல் ஸ்டோரி. இதை வந்து சொல்லணும் அப்படின்னா பெருசாக சொல்லணும். ஸோ அதை வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த படத்தில் வந்து கன்வே பண்ணிக்கா அப்படிங்கன்னா இது ஒரு லாங் ஜேர்னி. இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கன்வே பண்ணவே முடியாத ஒரு இதை வந்து பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற மாதிரி தான் எடுக்க வேண்டிய ஒரு படம். 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிட்ட கதைக்காக ஹேட்ஸ் ஆஃப். சுதா கங்குரா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரியல் ஸ்டோரியை கையில் எடுத்து அதில் வந்து வெற்றியும் அடைஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த சுதா கங்குரா அவர்லாம் இந்த படம் எடுத்தாங்களா அப்படின்னு நம்பவே முடியலை. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் ஆஃப் வந்து இந்த கதை என்ன பேச வருதோ அதை பேசுகிறத விட்டுட்டு அங்கங்கே போகுது. ஒரு ரியல் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன கமர்ஷியல் கலந்துக்கிறது ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் அந்த காதல் காட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தூக்கியிருக்கலாம் அப்படின்றது தான் தோணுச்சு. சீரியஸாக படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி காட்சிகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இருந்தாலும் இன்டர்வல் வந்து ரொம்பவே தரமாக அமைஞ்சிருந்தது. அப்படியே கட் பண்ணோன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லி போர்க்களமாக மாறுது. செகண்ட் ஹாஃப் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸு ரொம்பவே அருமையாக வந்து எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் கேஸ்ட்லாம் எடுத்திருந்த விதம் வந்து கொஞ்சம் தவறாக அமைஞ்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு அறிஞர் அண்ணா கேரக்டரை தவிர்த்து மற்ற கேரக்டரை வந்து எடுக்கப்பட்ட கேரக்டர்கள் பழங்காலத்து ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்கள எடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சட்டிலான ஆக்டிங்கை கொடுத்துருந்தாரு. அதர்வா அவர்கள் பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டரே வந்து ஒரு சுறுசுறுப்பான கேரக்டர். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு கேரக்டர் கொடுத்தது கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜெயம் ரவி அவர்களோட கேரக்டர் சொல்லியாகணும். அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் ரோல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இதுக்கு அவர் வந்து கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் வில்லனாக வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே தவிக்கிறாரு. ஒரு வில்லனாக வந்து நம்மளை காட்டிக்கணும் அப்படின்னு ரொம்பவே வந்து மெனக்கட்டிருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு சாக்லேட் பை அந்த மாதிரியே பார்த்துட்டு ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து அவரை பார்க்குறது வந்து கொஞ்சம் கடினமாக தான் அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த படம் பெரிய காலகட்டத்துக்குள்ள நடந்த ஒரு ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை மையக்கருவாக எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அதை வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்வே பண்ணியிருக்காங்க. பட் அந்த காலகட்டத்துக்கு என்னெல்லாம் மெனக்கட்டிருப்பாங்களோ என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது இதில் வந்து பாதி கூட காட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கதையில் ஒரு சுமாரான ஸ்க்ரீன் ப்ளே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.